வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்கள் டிசிசியோடைய பெண்டிங் லிஸ்ட் 850 பேருக்கு பணி வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா? ஸோ டிஎன்எஸ்டிசி 2026 சிறந்த நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது வரும்? ஸோ டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ், ஓகேங்களா, யாரெல்லாம் இப்போ எடுக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுகிறார்கள்? ஸோ போக்குவரத்து கழகத்தில் பேருந்துகள் புதிய பேருந்துகள் வந்து பார்த்தீங்கன்னா கொள்முதல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டிஎன்எஸ்டிசி தனியார் நிறுவனத்திற்கு தாரை வார்க்கப்படுகிறதா? ஸோ ப்ரைவேட் டிஎன்எஸ்டிசிக்கு போகுமா போகாதா? இவைகளை பற்றின ஒரு முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழக போக்குவரத்து கழகங்களில் புதிய காலி பணியிடங்கள் 2026 அதிகரிக்க போகிறாங்க. 2026 புதிய காலி பணியிடங்கள் தமிழக அரசு இதை விரைவில் வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட 28,000 காலி பணியிடங்கள் போக்குவரத்து கழகத்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஸோ 28,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் போக்குவரத்து கழகத்தில் அதிகரிக்க போகிறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில வாரங்களில் இது அப்டேட் கொடுக்க போகிறாங்க. ஏன்னா தேர்தல் முடிஞ்சாச்சு. இனி ரிசல்ட் வெளியிட்டு எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, ஸோ ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்தால் ஆண்களுக்கு இலவசம், திமுக ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு மீண்டும் தொடரும் இலவசம் திட்டம், அதே மாதிரி டிவிக்கு ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு அனைத்து பேருந்துகளிலும் இலவசம். இப்படி போக்குவரத்து கழகத்தில் அதிகப்படியான இலவசங்கள் தொடர்ந்து இருக்கு. இலவசங்கள் தொடர்றதுனால போக்குவரத்து கழகத்தில் இந்த டிரைவர் கண்டக்டர் அதிக அளவில் எடுக்கணும். அதே போல் பேருந்துகளை பராமரிக்க டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், இப்படி அனைத்து பணியிடங்களையுமே நிரப்பணும். போக்குவரத்து கழகத்துக்கு இது ஒரு பெரிய சவால் நிலையில் இருக்குது. ஸோ நிச்சயமாக போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டிரைவர் கண்டக்டரை அதிக அளவு எடுக்க போகிறாங்க. ஸோ 2026 ஒரு 28,000 காலி பணியிடங்கள் எதிர்பார்க்கலாம். அதே போல் இந்த டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸ் 2025 டிசிசியோடைய நியமனங்கள், ஸோ டிரைவர் கம் கண்டக்டருடைய நியமனங்கள் 850 பேர் வந்து ஹோல்டில் இருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்னமும் எங்களுக்கு பணி வாய்ப்பு கொடுப்பீங்களா மாட்டிங்களா அப்படின்னு கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஸோ 850 கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டில் இருக்காங்க. அந்த 850 கேண்டிடேட்டுக்கு எப்பொழுது மறு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விக்குறிகள் நாளுக்கு நாள் எகிரி கொண்டே தாங்க இருக்குது. ஸோ 850 கேண்டிடேட்டும் எங்களுக்கு இன்னொரு மறு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. ஸோ நிச்சயமாக 850 கேண்டிடேட்டுக்கும் இந்த ஆண்டுக்குள்ளாரையே போஸ்டிங்ஸ் எல்லாமே போடுவாங்க அப்படின்றத நம்பலாங்க. ஸோ இதுதான் போக்குவரத்து கழகத்தில் தற்சமயம் வந்திருக்க மிக மிக முக்கியமான செய்திகளில் இதுவும் ஒன்று. ஸோ டிஎன்எஸ்டிசி புதிய பேருந்துகள் நடைமுறையில் கொண்டு வந்துட்டாங்க. அதிக அளவு இனி பேருந்துகள் வந்து தமிழகத்தில் புழக்கத்தில் வரும். அதே போல் புதிய அப்டேட்டுகள் அனைத்துமே வரும். டிஎன்எஸ்டிசியை ப்ரைவேட்டில் கொண்டு போக போகிறதா தகவல்கள் வந்திருக்குங்க. ஸோ டிஎன்எஸ்டிசி வந்து பார்த்திங்கன்னா இனி வரும் காலங்களில் ப்ரைவேட்டில் இருக்குமா அப்படின்ற மாதிரி சந்தேகங்கள் இருக்குது. பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழக செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.